சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை தொடர்கிறது. சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என் கூட பிறந்தவங்க 4 பேர். எங்கள் அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அவங்க கூட பிறந்தவங்க அக்கா மொத்தம் நாங்கள் 4 பேர். நான் தான் மூத்தவன். பெண்களா? ஆமாம், 3 பெண்கள் ஒரு தம்பி. சரி. நான் தான் பெரியவன். எனக்கு கீழே 2 பேர் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. பசங்க இருக்கா? பசங்க இருக்காங்க. 10 வயசு 9 வயசு. ஆம்பளை பசங்களா? பையன் 1 பொண்ணு 1. சரி. எங்கள் வீட்டுக்கார் என் குழந்தைங்கள படிக்க வைக்கல. நான் ரொம்ப கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப வறுமை கொடுமை தான் நான் அனுபவிச்சேன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? டிங்கர் செட் வச்சிருக்காரு, ஆட்டோ டிங்கர் செட்டு. வீட்டில் கேட்டு பேசி தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க சைடில் கொஞ்சம் விருப்பம் இல்லை, அம்மா சைடில் அவர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கேட்டு 2.5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அம்மா, உங்கள் அப்பா அம்மாலாம் வர வை, அப்போ தான்ப்பா கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லவும் சரின்னு அதே மாதிரி வர வச்ச பிறகு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் 3 வயசில் இறந்துட்டார். இறக்கவும் எங்கள் அம்மா மறுமணம் செஞ்சுட்டு ரொம்ப வறுமை ஒரு பக்கம், எங்கள் மாத்தன் தகப்பங்கிட்ட கொடுமை ஒரு பக்கம், எங்கள் சித்தப்பா கிட்ட. அதை பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி 10 வயசுலேருந்து நான் வேலைக்கு போனேன், அதனால் ரொம்ப வறுமை கொடுமையில் இருக்குதுங்களே, இவனுக்கு வேறு சம்பாரித்து போட்டதும் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் ஒன்று எனக்கு பண்ணி வச்சாங்க. 16 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சவையோட விசாரிக்கலை யாருமே, அவங்களாம் சரியாக விசாரிக்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு திருமணம் ஆச்சு அவங்களுக்கு? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட அங்கேருந்து யாருமே என்னை பார்க்குறது கொள்வது கிடையாது. கல்யாணம் பண்ணி போனதோட அவ்வளோதான், யாருமே பார்க்குறது கொள்வது இல்லை. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், எங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கே தெரிய வந்துச்சு, இவன் யாரையும் வச்சுக்கிட்டு இருக்கான், அதனால தான் நம்ம தங்கச்சி கூட சேர்ந்து வாழாமல் இருக்கிறான் அப்படின்ட்டு. நானும் ஒரு நாள் கூட பேசினது இல்லை. 40 நாள் அந்த வீட்டில் இருந்தேன். ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது 2 பேரும். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் ஆச்சு. பார்க்கல கொள்ளலை பேசலை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கவும் தான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி 6 மாதமாக நல்லா தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சு. பிறந்ததுலேருந்து சரியாக காசே கொடுக்குறதில்ல. ஏன் என்ன ஏதுன்னு கேட்டாக்கா, இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஜாமீன் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. குடி ரேஸு இந்த மாதிரிலாம் அதிகமாயிருச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவரும் கல்யாணம் பண்ணும்போதே சொல்லிட்டார், நான் 4 பேரோட தொடர்பில் இருக்கிறேன், யாரும் உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க கிடையாது, நீ கல்யாணம் ஆகாதவன் தானே, நாளைக்கு நம்மளை சொல்லி காட்ட போகிறான், நம்ம சித்தப்பங்காரன் நம்ம அம்மாவை கொடுமைப்படுத்தின மாதிரி படுத்துவான், அப்படின்லாம் நீ நினைக்காத, நான் அதெல்லாம் புரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்த காலத்துலையும் நான் சொல்லி காட்ட மாட்டேன், நானும் உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க கிடையாது, எனக்கும் ஒரு பொண்டாட்டி வந்துட்டு அந்த தப்பு தவறெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த 1 வருஷத்துலேயே காசு கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டாப்புல. ஏன் என்ன ஏது குடி அதிகமாயிடுச்சு,
அப்படின்னு கேட்ட பிறகு இந்த மாதிரி ஜாமீன் எடுத்துட்டேம்மா நான் ஃப்ரெண்டுக்கு, அதனால் அந்த கடனை கட்ட தான் சரியாக இருக்குது, அதனால தான் உனக்கு கொடுக்கலன்னாரு. அதுக்கப்புறம் 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. அப்பையும் வந்து குடி ரேஸு அன்டைமில் வர்றது வீட்டுக்கு. என் பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது கூட அடித்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டாரு. அது எங்கள் ஏரியாவில் சேர்த்துட்டா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும்னு வெளி ஏரியாவில் சேர்த்து குழந்தை முண்டாமல் செத்துருன்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படியோ ஊசிலாம் போட்டு சரி பண்ணி கொண்டு வந்து அடி வயிற்றுலேயும் மிதித்து என் எத்தனை குழந்தைய மாசம்? 6 மாதம் 7 மாதம் குழந்தை அடி வயிற்றுல மிதித்து அதுக்கப்புறம் அந்த 2 காலுமே எனக்கு வரல. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கேட்டால் நான் குடிபாதையில் தெரியாமல் மிதிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. சரின்னு மன்னிச்சு எப்படியோ 2 குழந்தையோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து போட சீட்டு பிடிக்க இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதுலேயே தான் கொஞ்சம் வருமானத்தை இது பண்ணி என் பசங்களை ஆளுக்கு கூட இல்லாமல் வருவார் அவர். சரி ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவே சொன்னாங்க என்கிட்ட, இவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா என் தலையிலேயே கத்திடுவான் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி திருத்திடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. போக போக குடி அதிகமாச்சே தவிர அவர் குறைஞ்ச இல்லை. ஏன்னா அவர் ஃப்ரீயாக ரேஸு வீடு இந்த மாதிரி இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியே திருப்பியும் 6 மாதம்தான் ஒழுங்காக இருந்துட்டு திருப்பி இதே மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டாரு. 10 வருஷம் நான் அதே மாதிரி கொடுமையும் வறுமையாக ஆரம்பித்தேன். நான் வாழ மாட்டேனோ அப்புறம் அட்வைஸ் பண்ணதில் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து திட்டினதில் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், பிள்ளைங்க பொண்டாட்டிக்காக வாழ்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி வந்தாப்புல அதே மாதிரி இருந்தாப்புல. 1.5 வருஷம் தான் ஆச்சு குடியை விட்டு திருந்தி. அப்புறம் ஒரு இரும்பு கடைக்காரவங்க அந்த அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் ரவின்னு. இவர் கடைக்கும் அவங்க கடைக்கும் பக்கத்து தெரு. அவங்க எனக்கு கொடுத்து உதவுறாங்கம்மா, நான் அவங்களுக்கு கொடுத்து உதவ வண்டி பழக்கம் குடுக்கல் வாங்கல எங்களுக்கு பழக்கம் இருக்குமா, டீ குடிக்க போகும்போது அந்த அண்ணக்கிட்ட பேசுவேன் பழக்கம்னு சொல்லிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அவர் நிலமையாக சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். அது ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டு வருவார் வேலையிலேருந்து வந்தோன்னே. சரின்னு குடிக்காம தானே இருந்தாப்புல, நல்லா பேசுவாப்புல கொள்ளுவாப்புல. அப்படி இருக்கும்போது குடுக்கல் வாங்கல் இருக்குது. அதில் வந்து அவர் எனக்கு கூட அந்த அண்ணன் மாதிரி உதவுறாப்புல, நான் என்கிட்டையும் அவருக்கு தேவைன்னா வாங்குவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குடிக்கிறாப்புல கொள்றாப்புல. சரி என் பொண்ணை செட்டுக்கு கூட்டிகிட்டு போனாப்புல. கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா நான் வந்து இன்றைக்கி வேலை செய்யாமல் வந்துடுவோம்மா, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய சொல்லி தொல்லை பண்ணுறானுங்க, எங்கள் பாப்பா கூப்பிட்டு போனார். இவர் என்ன நினச்சி கூப்பிட்டு போயிருக்காரு, அவங்க வீட்டில் விடுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காரு. யார் வீட்டில் விடுறதுக்கு நான் அலோட் பண்ண மாட்டேன் என் பசங்களை. சொந்தக்காரங்க வீட்டில் கூட நானாக கூட்டிகிட்டு போயிட்டு. என்ன வயசுமா? 9 வயசு. சரி, அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு? செட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாப்பா சாப்பிடல கொள்ளல, நான் இன்றைக்கி ஆஃப் டேயில் கடை லீவ் விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் பாப்பா சாக்க வச்சு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார் வீட்டில் இருந்து. சரிம்மா, யார்கிட்ட சொல்லணும் பாப்பா சாப்பிடல வீட்டுக்கு போகிறேன்னு? சாக்கு எதுக்கு அவர் சொல்லணும்? ஃப்ரெண்டுங்க கிட்ட. ஃப்ரெண்டுங்க விட மாட்டேன்றாங்கல்ல, இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சு தான் ஆகணும் கொள்ளணும்னு சொல்கிறாங்கல்ல, அதனால இவர் என்ன பண்ணாரு, எங்கள் பாப்பாவை கொண்டு அவங்க வீட்டில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு என்கிட்ட போய் சொல்லிட்டு. அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு நான் யார் வீட்டுக்கும் கூப்பிட்டா வரமாட்டேன், அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாரு, கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு அவருக்கு தெரியும். போனால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாரு, யார் கூடயும் பேச விட மாட்டார், பழக விட மாட்டார். அதனால நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு எங்கள் பாப்பா போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு செட்டு கூப்பிட்டு போனால அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கம்மா அந்த ரவி என்ன, வாமா நம்ம போய் வீட்டில் கூட்டிகிட்டு வரலான்னு சாயங்காலம் வந்து கூட்டிகிட்டு போனார். சரி நான் அதே மாதிரி 2 தடவை பொண்ணை செட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்தோம். 2வது வாட்டியோட சொல்லிட்டேன், 5 வயசுக்கு மேலே யாரை நம்பி பிள்ளைய விடக்கூடாது, அந்த ஏரியாவே சரியில்லை, அந்த ஏரியாவில் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு நீ என்னை கூட்டிகிட்டு வர, சொந்தக்காரங்க வீட்டுக்காச்சும் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பியா? கிடையாது. என்ன விஷயம்? அதான் அவங்களோட இவர் தொடர்பாக இருந்திருக்கிறாரு. யாரோட? கோமதியோட. யார் அவங்க கோமதி? அந்த ரவி சம்சாரம் கோமதி, அவங்களோட தொடர்பு இருந்திருக்காரு, எனக்கு தெரியல. அதோட நான் இனிமேட்டு பாப்பாவை கொண்டு வந்து விடவும் கூடாது, என்னை கூட்டிகிட்டு வரவும் கூடாது, நான் வரமாட்டேன் இவங்க வீட்டுக்கெல்லாம்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இவர், இந்த மாதிரி கல்யாணம் நாளைக்காச்சும் அவங்க வீட்டில் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வரலாம் வாமான்னாரு. சரின்னு போனேன், போயிட்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இவர், அவங்க சம்சாரத்துக்கு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்னு நானும் போனேன். போய் பார்த்துட்டு வந்தோம் ஆஸ்பத்திரியில், என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். மறுநாளும் வா கிளம்பு, நைட்டு 12 மணி 1 மணிக்கு வரவர் 6 மணிக்கே வந்துட்டு சாயங்காலம் மறுநாளும் வா அவங்கள பார்க்கணும் ஆனேன்.
உங்கள் அம்மா 3 மாதம் காதாபிரசவம் பண்ணுறதுக்கு இருந்தாங்களே, ஒரு நாள் கூட நீ பார்க்குறதுக்கே என்னை கூட்டிகிட்டு போகல. நானும் அதே நாள் ஒண்டியாக போகணும்னு பார்த்தேன். என்ன இப்போ நீ வந்து இப்போ 2வது நாளும் கூப்பிடுறிய, அப்படின்னா உறவு சொந்தம் அப்படின்னு சத்தம் போட்டேன். தபார், உன்னை கூப்பிடாம உனக்கு தெரியாமல் எனக்கு போக தெரியாதா? நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா புரிஞ்சுக்கோ. நான் அந்த அண்ணன் செல்லு நம்பருக்கு ஃபோன் பண்ணேன், அது சாப்பிடலை. அண்ணன் சாப்பிட்டியான்னு கேட்டேன், அதை எடுத்துக்கிட்டு நான் சாப்பிடலைன்னு சொல்லுது. சாப்பிடலன்னு காதில் விழுந்த பிறகு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம யாராக இருக்கோ என்னென்னமோ செய்கிறோம். சரி வா, வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். உனக்கு தெரியாமல் எனக்கு போக தெரியாதா? கிளம்புன்னு சொன்னால் இந்த மாதிரி சொல்லுவியான்னு வாக்குவாதத்தில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சு. வேணாம், எதனா டவுட் வரப்போகுது, நீ வராதேன்னு. ஏய் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. வாய் உடஞ்சிரும். வருவேன்னா வருவேன், யார் என்ன நினச்சா நினைக்கட்டும் அப்படின்ட்டு வைக்கிறாரு ஃபோனை. 3வது நாளும் ஃபோன் வரும். நான் எப்பயுமே இந்த மாதிரி டக்குன்னு காதை வைப்பேன் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி இப்படி லைனாக உட்காந்துட்டு இருக்கும்போது காதை வைக்கிறேன். அந்த அம்மா பேசுகிறாங்க. 8:30 9 மணி வரைக்கும் நீ அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பார்க்க வரேன்ட்டு நான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசுலன்னு கேட்குது. அதனால எனக்கு காதில் கேட்டுச்சு. இந்த மீனாட்சி இருக்குது, இந்த அப்படின்னு செல்ல கொடுத்துட்டாரு என்கிட்ட. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு வச்சுட்டேன். சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, இதை நம்ம கேட்டு விட்டுருக்க முடியாது, வாக்குவாதம் ஆயிரும் அப்படின்ட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4வது நாள் காலையில் அந்த அம்மா ஃபோன் போட்டு, இவங்க பேசுகிற டைம் வந்து காலைல 10 மணி, சாயங்காலம் 4 மணி. இது இவங்க 2 டைம் பேசிக்கிறாங்க. இதுக்கு இடையிலையும் பேசிக்கிறாங்க. இவர் பேசினாருன்னா டெலீட் பண்ணிடுறாரு. அங்கேருந்து வந்த காரணம் மட்டும் டெலீட் பண்ணுறதில்ல. இதை வந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நம்பரை பார்த்ததுலேருந்தே நான் இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சுமா? இது வந்து ஒரு 6 மாசமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாரும் வந்து மறைச்சு செய்யறது உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யறாரு. ஆமா, நான் அதுக்கப்புறம் வாக்குவாதம் என்கிட்ட வந்து எப்படி பிரச்சனை பண்றாருன்னா, உனக்கு தெரிஞ்சுதான் நான் வச்சுக்கணும், அவங்களோட நீ ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கணும், பழகணும், அதை வச்சுக்கிறதுல உனக்கு என்ன நஷ்டமா ஆக போகுது, உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஓ, அப்படியே சொல்றாரா? அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 12 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் பண்ணி கொடுத்து. என் பொண்ணு வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டம், வீட்டு வாடகை, கரண்ட் காசு எதுவுமே இல்லாம புட்டு போயிடுவான். இந்த பேச்சு பேசிக்கிட்டே ஒரு 7-8 குழந்தைங்களாம் அவளை காசே கொடுக்கல மேடம். சாப்பாட்டுக்கு கொடுக்கல, வாடகை கொடுக்கல. பசங்கள ஒரு நாள் பூரா சாப்பாட்டு கொடுக்காம போவோம். என்ன பண்ணுவோம், சாப்பிடாம ஸ்கூலுக்கு வேற அனுப்பாம பசங்க அம்மா வீட்டில் சாப்பிடு, தங்கச்சி வீட்டில் சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி போய் நம்ம பிள்ளைங்க போய் அவங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்லேயும் வறுமை கஷ்டம் தானே, அவங்கவுங்க வீட்டு வரைக்கும் தானே ஆக்குவாங்க. என் பிள்ளைக்கு போடுன்னு நான் சொல்ல முடியுமா? அவங்களா கூப்பிட்டு போட்டால் பரவாயில்ல. அப்போ நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது. பசங்க அங்கே போய் சாப்பிட நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? நான் இவர் வந்து வாங்கி கொடுத்தாதான் நைட்டில் வரும். பட்னி நான் ஒரு சமையல் அங்கே கூட சாப்பிடாம பசங்க, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது, பசிக்குது அப்படின்னு என் பையன்லாம் ஃபோன் பண்ணுவான். இதோ வரேன்னு 12 மணி, அந்த 11 மணிக்கு தான் வருவார். வாங்கியாந்து நைட்டில் எக் ரைஸோ சிக்கன் ரைஸோ வாங்கியாந்து கொடுப்பாரு. அந்த நைட்டில் ஒரு வேலை தான். இந்த 10 மாசமா அந்த கதை தான் ஓடிச்சு. அவங்க வீட்டுக்காரரா? நீங்க? என் பேர் கொளஞ்சிநாதன், ஒரு ஃப்ரெண்டு. கொளஞ்சிநாதன் என் பேர். குடும்ப பிரச்சனைக்கு எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? வந்திருக்காரு. ஏன்? ஆமாம், ஏங்க? இவங்களால தான் எனக்கு இந்த நிலைமையே இன்னைக்கு. என்ன நிலைமை? ஆமாம், நான் வந்து ஒரு லேடியை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என் இருக்கிற ஃப்ரெண்டுங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவர்கிட்ட ஒரு 70,000 நான் தண்ணில் வாங்கி கட்டியிருந்தேன். எனக்கு நிறையா பிரச்சனை இருக்கு மேடம். அவங்கள அனுப்புங்க மேடம், நான் சொல்லிடுறேன் அவங்கள்ட்ட எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் சொல்ல அவங்கள அனுப்புங்க. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க, தைரியமாக பேசுங்க. வேணாம், நீங்கள் அவங்கள அனுப்புங்க, கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க. நான் சரி, கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வெளியில் கோமதியோட உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கு அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னல நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கியிருந்தேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. இங்கே இல்லை சொல்லியிருக்காங்க இவங்கள்ட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட சொன்னது இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட போன்ல பேசுறீங்களா? இல்ல, அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நீங்க போன்ல பேசுறது கிடையாது? இல்ல என் நம்பர் ஆன் பண்ணி 3 சிம்மு அவங்கள்ட்ட இருக்குது. யாரு இது? என் 3 சிம்மு எங்க வீட்டில் இருக்குது. 2 செல்லு இருக்குது, உடஞ்ச செல்லு. மெமரி கார்டு ஒன்று இருக்குது. நான் கேட்கறதுக்கு நீங்க பதிலே சொல்லல. நான் சொல்ல, எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க போனே பேசுறது கிடையாது? இல்ல கோமதியோட இல்ல உண்மை, எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 டைம் டீ கடைக்கு போவேன். என் கூட வரும்போது எத்தனை பேர் வருவாங்கன்றத அங்க உள்ளவங்களை விசாரிச்சிங்க. எங்க உள்ளவங்கள? இது என்னங்க வேற வேலை இல்லையா? பக்கத்து கடை, என் செட்டுக்கு பக்கத்துல. நீங்க கோமதி கூட பேசுறீங்களா இல்லையா? எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இதுக்கு பொறுப்பு இருந்தா அது எனக்கு போடுங்க. நீங்க என்ன சொல்லி நான் கேக்குறேன். கோமதி கூட பேசுனீங்களா இல்லையா? இல்லை, இதுக்கு பொறுப்பு இருந்தா எடுத்து வந்து போடுங்க. நீங்க என்ன சொல்லி நான் கேக்குறேன்.
அப்புறம் எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன் எது நீங்க ஒத்து போகணும்னு? யார் சொன்னது இதை? நீங்க யார் உங்கள்கிட்ட சொன்னது? அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. கூப்பிட்டு கேளுங்க. வரட்டும். கூப்பிட்டு கேளுங்க. ரெண்டாவது இவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, இவர்கிட்ட நான் 70,000 தண்ணி வாங்கி கட்டியிருந்தேன். ஒரு 30,000 ரூபாய் இவருக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் மேடம். இவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, தண்டில் வாங்கிட்டு கட்டவே இல்லை. நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டு நம்பரே என்கிட்ட இருக்குது. அப்போ ஃபோன் பண்ண அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, ஏம்மா என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறாரா இல்லையா, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. அதையா நான் கேட்குறேன், காலைல போனார்னா எங்கே போகிற இது இப்போ சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அதையாம்மா காசு வாங்கினா கட்டணும், தண்டலுக்காரன் என்ன காத்துறான் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ரேஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் 2 நாள் ரூம் போட்டு தங்கினார். அவர் ஃப்ரெண்டையும் நான் கேட்டேன், ரேஸுக்கு கூட போனார், அவரையும் கேட்டேன். நான் இந்த மாதிரி ரேஸுக்கு போனீங்களான்னா நான் இல்லைம்மா போகல அப்படின்னு சொன்னேன். ரூம் போட்டு தங்கினார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்கிட்ட. நீங்கள் கொஞ்சம் பாருண்ணா, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. என் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் வித்தியாசம். அப்போ என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன பாலா அந்த மாதிரி அந்த அரி வந்து யாரோ ஒரு லேடி தொடர்பு இருக்குதான், கொஞ்சம் பாரு. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க என்கிட்ட, அழுகுற மாதிரி தான் ஃபோனில் என்கிட்ட பேசினாங்க, நேரில் பேசல ஃபோனில் பேசினாங்க. இவங்க வாட்ச் பண்ணி இருந்துக்கிறாங்க. உங்களுக்கும் கோமதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை? எந்த ஒரு தொடர்பும் ஃபோன்ல பேசுறதே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க வீட்டுக்கார்ட்ட நான் பேசுவேன். நானும் என் சம்சாரம் படுத்திருப்போம். காலைல 8 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், என்ன நான் என்ன தூங்குற. அவங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட கேட்பாரு. அவங்க வீட்டுக்காரர் ஏன்னா அவர் கடைக்கு வந்துடுவார். ஏன்னா அந்த காசு என்கிட்ட இப்போ இந்த சொன்ன காசு காணா போகணும்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ண அவர்கிட்ட கொடுத்துருவேன், காசு அவர்கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமைலேருந்து புதன்கிழமைக்குள்ள வண்டி கலெக்ஷன் வரும், 10 வண்டி கலெக்ஷன் வரும். அந்த 10 வண்டி கலெக்ஷன் வரும்போது அவர்கிட்ட கொடுத்துருவேன். சரி, நீங்க நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு ஏன் காசு கொடுக்கறது இல்லை? அதான் சொல்கிறேன் மேடம். இது வரலையே மேடம், நான் இன்னமும் என்னை வந்து யோசிக்கிறீங்க, நான் என்னை பேசுறதுக்கு விட மாட்டேறீங்க. சொல்லுங்க. எங்கள் அம்மா அப்பா உதவி கிடையாது, அப்பா அம்மா உதவி, இது கேளுங்க, அப்பா அம்மா உதவி கிடையாது, மாமியார் வீட்டு உதவி கிடையாது, எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு ஃப்ரெண்டுங்க தான் உதவி. எனக்கு வந்து இன்னைய வரலையும் 1 ரூபாய் எதனா நான் போய் அவங்க வீட்டில் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறேன். கேளு, நான் கேட்கறது என்னது நீங்க சொல்றது இருங்க, 1 ரூபாய் வாங்கிட்டு சொல்லுங்க. கஷ்டமோ நஷ்டமோ, இதே கர்ப்பப்பையில் புண்ணு, இதே அந்த ரவி கிட்ட யார் இவங்க சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சுட்டு 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். பேசுறீங்க, அதையும் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும், மாமியார் எதுக்கு பார்க்கணும்? இது கேளுங்க, இதெல்லாம் எதையோ பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட நான் சொல்லி எடுத்து சொல்லி எனக்கு பண்ணுங்க உதவி தான் இருக்கு. ஏன் பசங்களை பாக்குறது இல்ல, ஏன் வீட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல? அதுதான் சொல்றேன் கேளு மேடம். நான் காசு கொடுக்கலன்றாங்களே மேடம். இன்னும் 2 நிமிஷத்துல நான் கேட்கற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும் மேடம். இன்னும் 2 நிமிஷம் மேடம். நான் தரலன்றாங்களே, இது வரையும் யாரு பார்த்தா சொல்லுங்க, யாரு பார்த்தா சொல்லுங்க. எங்க அம்மா அதுல கொடுத்துருக்காங்களா, நான் பார்க்காத இல்ல உனக்கு யாரு உங்க மாமா ஏன் படிக்க வைக்கல? மாமா மச்சான் அதுதான் சொல்றல, அந்த 70,000 கட்டினல இவர்கிட்ட சொன்ன ஒரு பொய். யாருக்கிட்ட சொன்ன ஒரு பொய், 2 நாள் ரூம் போட்டு தங்கியிருந்தாங்கண்ணா, இந்த காசெல்லாம் அங்கே தான் போகுதுன்னு சொன்னதால இவர் வாங்கி தரல. எனக்கு யாருக்கு வாங்கி தரல, எனக்கு வாங்கி தரல. அப்படியே லாக் ஆகி நின்ட்டேன். 6ஆம் மாதம்லாம் செத்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன் நான். எங்கள் அம்மா அப்பாட்டும் போய் நான் அழுவல, அவங்களை எதிர்த்து நின்று இதை நான் கல்யாணம் பண்ணேன். 8,800 ரூபாய் கொடுத்துட்டு போகிறேன். எத்தனாம் மாதம்? 10ஆம் மாதம் 15ஆம் தேதி நைட் எடுத்துன்னு கொடுத்துட்டு போகிறேன். ஹவுஸ் ஓனருக்கு 5000 ரூபா கொடுன்ட்டு ஹவுஸ் ஓனர் பூட்டு போட்டான்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்கல. தீபாவளிக்கு காசு இல்லை, 10 பைசா இல்லை. அவன்கிட்ட இப்போ நல்ல நாள் பண்ணல, எவன்கிட்ட போய் கடன் வாங்குறது, அதை கொடுக்கல. செல்வி அவங்க தங்கச்சிக்கு 3000 தரணும்னு சொல்லிச்சு. இப்போ இருக்கிற காசுக்கு வேணாம், அவங்க பெரியமாட்ட ஒரு காசு வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டேன், இந்த காசு வரல, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி. ஆனால் அவ்வளோ சொல்லி காலை அழுதேன். நான் காலை பிடிச்சிட்டு அழுதேன் தீபாவளி அன்னைக்கு. எதுக்கு அழுத? தீபாவளி அன்னைக்கு அழுதேன். அதான் எதுக்கு அழுத? ஆனா இவ்வளவு நீ இவர்கிட்ட சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. இவர்கிட்ட இவ்வளவு சொல்லிட்டு இவர் வாங்கி தருவாரா எனக்கு? என்ன வச்சு பேச வேண்டியது. இரு, நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்லி எழுதிருக்கிறேன். இருங்க ஹரி, இருங்க. நீங்க ஒரு அமௌண்ட் ஹரி இருங்க, நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஹரி நான் சொல்றது கேளுங்க. நீ குடுக்கால் வாங்கல இவர்கிட்ட வச்சிருக்கிறது எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல உனக்கு தெரியும். நீ என்ன வார்த்தை சொன்ன, நீ என்ன வார்த்தை சொன்ன அதெல்லாம் நீங்க சொல்ல. இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்ல. என்ன வார்த்தை சொன்ன? அண்ணா இந்த மாதிரி வந்து வெளியில 2 நாள் தங்கி இருக்காங்க ரூம் போட்டு. செட்டுக்கு போகலனா அவர் தேடி வருவாரு, அவ்வளவுதான். சுகுமார்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் யாரு? ஹரி இருங்க. 6 மாசம் என் குண்டால கூடிய கொஞ்சம் பேசாம இருங்க. இவங்க தான் போன்ல பேசுனாங்க, அதான் சொன்னாங்க. இரு அவர்ட்ட என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன சொல்லுங்க. என்ன சொன்ன? போன்ல பேசுனது சொல்லுமா. போன் என்ன பேசுனா சொல்லுங்க. நீங்க ரேஸ்க்கு போனாரு எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்களா? ரேஸ்க்கு போயிருக்காரானே. இந்த மாதிரி போல அவர் ஃப்ரெண்ட நான் கேட்டேன் நானே. இருங்க நீங்க என்கிட்ட அத சொல்லல. அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட?
அதாங்க எனக்கு காசு இவர் தரணும். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இவங்கள, என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு என்னன்னு கேட்டேன். இல்லைண்ணா காலைல போனார் நைட்டு தான் வராரு, எங்கே போகிற எது போகிற தெரியல, வீட்டுக்கும் சரியாக காசு கொடுக்குறதில்லண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயமா, என்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிட்டு கட்ட மாட்டேன்றாரு, ஃபைனான்ஸ்காரன் என்ன பிடிச்சி காத்துறான் அப்படின்னு. இல்லைண்ணா இதுமாரி ரேஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி போகிறாரு இதேமாரி அப்படி. அவங்க கூட ஃப்ரெண்டை கேட்டேன் நான், இந்தமாரி ரேஸுக்கு போனார் கேட்டேன், இல்லை அப்படிலாம் போகல அப்படின்னு சொன்னார். அப்போ 2 நாள் எங்கேயா தங்கியிருக்கிறாங்கண்ணே அப்படின்னு இவங்க நம்ம சொன்னாங்க. நீங்களும் யார் தங்கியிருக்கிறாங்கன்னு 2 நாள் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி அப்படி அப்படி இருக்காங்க. சொல்ல கிடையாது. அப்படி சொன்னா 2 நாள் ரூம் போட்டு தங்கிருக்கான்னு சொன்னீங்க. வெளியில தங்கியிருக்கேன்னா வெளியில தங்கியிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. எதுங்க வெளியே அவ்வளவுதான். ஆ வீட்டுக்கு வரலனா அப்ப நான் வந்து போன மே மாசம் வந்து 5வது மாசம் ஊருக்கு போயிருந்தேன். மாச கடைசியில 6வது மாசம் 10ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தோம். ஊர்ல தான், மதுரையில தான் இருந்தோம். என்னமா ஒரு சொன்னாங்க? விசேஷத்துக்காக போயிருந்தோம். அப்ப எங்க தங்கச்சி வீட்டுக்காரும் இவரும் தான் வீட்டுல இருந்தாங்க. அப்ப என் தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னாரு, மதனே இந்த மாதிரி நானும் அண்ணனும் தான் நைட்ல உட்காந்து சாப்பிடுவோம், அண்ணன் 2 நாளா வரலன்னு ஊர்ல இருந்து வந்த பிறகு சொன்னாப்ல. இவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க கடனுக்காக. நான் சொன்னேன், ஆமாண்ணே இவரே இங்க 7-8 மாசமா வீட்டு உனக்கு அவர் எத்தனை செலவு மாசம் ஃபோன் பண்ணாரு கடன் காசுக்கு? எத்தனை மாசம்? Phone நான் சொல்லிட்டா பண்ணதுக்கு டேட்டு, நான் சொல்லிட்டா டேட்டு. ஃபோன் பண்ணப்ப 6-7 மாசமா வீட்டுக்கும் காசு கொடுக்கல, ஸ்கூல்லயும் சேர்க்கல. ஏன்னா இவரு சொன்னப்ப கடனை பத்தி என்ன சொன்னப்பலன்னா, நான் கடன் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி தாலியை வச்சு நான் கட்டியிருக்கேம்மா, வட்டி கட்ட மாட்டேன்றாப்புல, என்னம்மா இப்படி பண்றாப்புல, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாப்புல, அதான் நான் உன் செல்லுக்கு அடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு இந்த அண்ணன் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், வீட்டுக்கே இங்க பார்க்க முடியலண்ணா, அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிருந்தப்ப கூட வீட்டுக்கு 2 நாள் வரலையாண்ணா, இவரு ரேஸ்க்கு போனேன்னு சொல்றாரு, பார்த்தா என் தங்கச்சி வீட்டுக்காரு வீட்டுக்கு வரலன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அப்படியா? அதான் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அவர் தங்கச்சி ஃப்ரெண்டு வீட்டுக்காரங்க. கூட ரேஸுக்கு போவார். அவரை நான் கேட்டேன், நான் என் கூட அப்படி எதுவும் ரேஸுக்கு வரலாமான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெளியில எங்கேயோ 2 நாள் தங்கியிருக்கிறாங்கண்ணே அவ்வளவுதானே சொன்னாரு. அவள் சொன்னாங்க. ம். 2 நாள் தங்கியிருக்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு வரலன்னா சொன்னாங்க. வெளியே தான் தங்கி நீங்களும் கொஞ்சம் பேசாத இரு, நீங்க ஏதோ ரூம் போட்டுன்னு எதுக்கு பில்டப் கொடுத்தீங்க? இருங்க, ரூம்ல இருங்க. நான் சொல்லேன். பேசாத. வெளியில தங்கியிருக்கிறாங்க. வெளியில தங்கியிருக்கிறாங்க. இவர் வந்து அதனால எதனால எனக்கு தப்பு. அப்புறம் அது அவங்க இன்னொரு விஷயம் விழுந்தது. சொன்னேன், இன்னொரு விஷயம் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கண்ணே, பொம்பளை மேட்ரு மாதிரி இதாகுது, எனக்கு வாட்ச் பண்ணுங்க எனக்கு அது சொன்னாங்க. சரிம்மா நான் பண்றேன் பாக்குறேம்மான்னு சொல்லிட்டேன் நான் ஒரே வார்த்தை. ஏமா நான் சொல்றேன்ப்பா, கோமதிட்ட அவர் பேசுறதே கிடையாதான்? நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டேன். இவர் வந்து சொன்னாரு என்கிட்ட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, கோமதி எனக்கு ஜோசியம் பார்த்துச்சு, என்ன நீ மீனாட்சி நீ திட்ட மாட்ட சண்டை போட மாட்டல அப்படின்னாரு. என்ன விஷயம் சொல்லு, சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ண முடியும். இல்லை நீ முதல்ல சொல்லுன்னாரு. நான் சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி உங்க அக்கா எனக்கு ஜோசியம் பார்த்துச்சான், யாரு? எனக்கு நேரம் சரி ரைட்டு. எந்த அக்கான்னு கோமதினாரு. அப்ப நான் உடனே சொன்னேன் எங்க வீட்டுக்கு, நான் அப்பயே இது பண்ணிட்டேன், இவருக்காக அவங்க ஜோசியம் பார்க்க போனாங்கன்னு. அப்ப ஒருத்தருக்காக ஒரு ராங்கால் வந்ததுக்கு இவர் போய் 60 ரூபா செலவு பண்ணி அவனை அசிங்க அசிங்கமா திட்டிட்டு வந்தாரு. அடுத்தவன் இவன் யாரோ எவரோ, அந்த அவங்களுக்கு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, இவருக்கு போய் ஜோசியம் பார்க்க வேண்டிய வேலை என்ன இருக்கு, இவர் வேற போன் எடுத்துக்கிட்டு தனித்தனியா ஓடுறாருன்ட்டு ஒரு டவுட்ல நான் என்ன சொன்னேன், போன் எடுத்து தனியா ஓடுவாரா? தனியா ஓடுவாரு. ஓடுவாரு. அதுக்கு என் ஆள் பையன் இப்ப வந்துருக்காங்க. வருவான், நான் அதுக்கு ஆள் கேட்கறேன். கூட்டு வந்திருக்கிறேன். என் பையன் நான் கூட்டு வந்திருக்கிறேன். யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. 2 முக்கியமான ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு? இல்லம்மா நீங்க அதனால தான் ஓடுறீங்களா? ஆமா, ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் பேசும்போது அது இவருக்கும் தெரியும் யாருன்னு. யாரு? இவருக்கும் தெரியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிறது பிரச்சனைக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்த என்ன பிரயோஜனம்? அவங்களெல்லாம் என்ன வச்சு நோட் உங்களால- பண்ணாங்க. என்ன உங்களால பதில் சொல்ல முடியலையா? 2 வருஷம் என்ன நோட் பண்ணிருக்காங்க. உங்களால பதில் சொல்ல 2 வருஷம் முடியலையா? note பண்ணிருக்காங்க. உங்களால பதில் சொல்ல நான் முடியலையா? இப்ப கேட்ட கேள்வினா, நான் கேக்குறது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களால செல்வராஜ் பதில் வேணும். சொல்ல முடியுமா செல்வராஜ் முடியாதா? கடையான வந்து பாத்தாராம். செல்வராஜ் லதா எல்லாம் எனக்கு தேவையில்லை. செல்வராஜ் கடையான வந்து நீங்க பாத்தாராம். பதில் சொல்ல முடியுமா முடியாதா? நான் அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு போன்ல பேசிட்டு இல்ல, பேசாம இரு. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கும் அதுக்கும் இல்ல சம்பந்தம் இல்ல. தைரியம் இல்லையா? என் சம்பந்தம் இல்ல எனக்கு. அப்ப அவ சொல்றாளே நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல அப்ப அத ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க சொல்லலன்னு சொல்ல நான் தான் சொல்லல. இல்ல இத பாருங்க. அதுதான் ப்ரூவ் பண்றதுக்கு தான். ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொருத்தர் இவரெல்லாம் வேண்டாம். முருகா, நீங்க போறோம். இப்ப வெளியில இருக்கிறவங்க யாருமே வேண்டாம். ராமச்சந்திரனை கூட்டு வந்திருக்கேன். ராமச்சந்திரன் என்னன்னு கேளுங்க. ராமகிருஷ்ணன் யாருமே என்னன்னு வேண்டாம். கேளுங்க. நான் சொல்லறதுக்கு பதில் சொல்லுங்க. ராமச்சந்திரனுக்கும் கோமதிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ராமச்சந்திரன் யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு, 30 வருஷம் ஃப்ரெண்டு. அவனுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. அவன் போய் வீட்டுல பேசும்போது அவனை கட் பண்ணி பேசி அமைச்சிருக்காங்க. அவனை கட் பண்ணி பேசி அமைச்சிருக்காங்க. எல்லாமே கட் பண்ணி
அவன் அவங்க number ல எல்லாமே இருந்து கட் ஒரு பண்ணி மணிக்கு phone பேசுறதா யாரு? இது என்ன பிரச்சனை இவருக்குன்னா அவர் யாரெல்லாமோ கூட்டிட்டு வந்திருக்காரு. யாரு? பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஆளு வரணும்? யாருமே இல்ல ஃப்ரெண்டு. ஏன் ஓடுறா? சரி இரு, யாரு ஓடுனது? குடும்பத்தை யாரு மனைவி ஓடுனது? பசங்களை விட பெருசு வீடு வீடா ஒண்ணுமே போய் தங்கினது கிடையாது. யாரு? இரு. அவரே சிரிக்கிறார் பாருங்க. ஏங்க, வீடு வீடா தங்கினது யாரு? அம்மா இங்க பாருங்களேன், கோமதி மேல ரிப்போர்ட் ரெண்டு பண்ண. பேருமே ஒரு போய் வீட்டு அண்டர்ஸ்டாண்டிங் address பேசினீங்க தேடி. நான் என்ன அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அவர் அவர் பதில் சொல்ல முடியாம தான் ஊர்ல இருக்கிறது வரையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. இல்ல அப்ப தைரியமா பதில் இல்ல, சொல்லுங்க. அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நான் நம்புவீங்களா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சம்பந்தம் இல்ல அவங்களுக்கு எனக்கும். அவருக்கு நாங்க எனக்கும் உங்களை சம்பந்தம். நம்புறோம். எங்களுக்கு அதுதான். வேற ஆளு ஆமா, தேவையில்லை. அவருக்கு எனக்கும் இப்போ சம்பந்தம். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. அவருக்கு நான் எனக்கும் உங்களை சம்பந்தம். நம்புறேன். அவருக்கு எனக்கும் சம்பந்தம். நான் உங்களை நம்புறேன். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு சாட்சியோ எதுவுமே இங்க வேண்டாம். நீங்க தான் பதில் சொல்லணும். ஆமா, நாங்க தான் சொல்றோம். இந்த பொண்ணு சொல்றா நீங்க அவங்கள வச்சுப்பேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்க. எல்லாம் போய் அதை கேட்டுக்கோங்க. எல்லாம் போய் அப்ப நம்பிக்கை எதுக்கு இருந்தா நான் வீட்டை விட்டு வரேன்? எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட ஒரே அடிதடி. இந்த டிகே மூர்த்தின்னு அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணாரு பாருங்க. என்ன உங்க பேரு? என் பேர் முருகன், ராமச்சந்திரன் பேரு. உங்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? ஃப்ரெண்டு, ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்டு. ராமச்சந்திரன் நீங்க தானா? ஆமா, எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? ஃப்ரெண்டுன்றனால கூட வந்திருக்காங்க. எதுக்கு குடும்ப பிரச்சனைக்கு எதுக்கு ஃப்ரெண்டு? அது அவனை தான் கேட்கணும். தயவு விட்டு தான் என்னமோ சொல்லிச்சான். குடும்ப பிரச்சனைக்குன்னா எத்தனை ட்ரிப் என்ன ஸ்டேஷன்ல புடிச்சு எத்தனை ட்ரிப் ஸ்டேஷன்ல உங்கள்ட்ட புடிச்சு என்ன சொல்லி அவர் கூட்டிட்டு எல்லாத்தையும் வந்தாரு? கோர்த்து இருங்க. கோர்த்து விட்டு. இருமா, உங்கள்ட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு? வீட்டுல தான் எனக்கே பிரச்சனை நல்லா தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல சண்டை, ஜி தமிழ் போய் எதுக்கு கட்டிட்டு. எதுக்கு சண்டை? எதுக்குடா நான் கேட்டேன். ஆ. தெரியலடான்னு கேட்டேன். சொன்னான். அப்பமா தெரியலடா இல்ல, இல்ல, சொல்லுங்க. கேளுங்க. தெரியாம ஒரு சண்டையா? ஸ்டார்டிங்ல மூடி மறைக்கிறேன் யாரு? முதல்ல வந்து சொல்ல இவன். அப்ப என் ஃப்ரெண்டு சொல்றாப்புல, இன்னொருத்தர் என் கடையில வந்து அவரும் வச்சு வாசிக்கிறாப்புல. வதியா இந்த மாதிரி என்ன பேச சொல்ல மாட்டாப்புல. வதியா இந்த மாதிரி ஏதோ ஃபேமிலி மேட்ரு அப்படின்னு. என்ன மேட்ருன்னு கேட்டால், இந்த மாதிரி இவர் ஒரு பொங்கலை வச்சுருக்கதா மெசேஜ் வந்துருக்குது அப்படின்னு. இருக்காதரா அது மாதிரி நான் சொன்னேன் அவன்கிட்ட. மோகன் அவன் பேர், மெக்கானிக்கு. இருக்காதரா அப்படின்னா, இல்லை இதுதான் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. சரி இது அதை நோட் பண்ணி பார்ப்போம், என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு தெரியாமல் நான் ஒரு 3 மாதம் 3 மாதம் இருக்கும் பேசுவோம். அப்புறம் என் கடையை தாண்டி தான் இவன் டீ சாப்பிட போகணும். வரும்போது மச்சான் வாழ டீ சாப்பிடலாம்னு சொல்லி கொடுக்கும். இவருக்கு இந்த விஷயம் வந்து 2013 ஃபர்ஸ்ட் தெரியும். டேய் கொஞ்சம் இருக்கிறியா? ஒருத்தவங்க பேசும்போது நான் சரி அப்படியே பொறுமையாக வந்து பார்த்துக்கோண்டா, நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருந்துக்குவோம். ஏன்ட்டு நீ சொன்னதை அவனுக்கு சொல்லிக்காத அப்படின்ட்டேன். நான் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இது லாஸ்ட்டு சுற்றி அப்படியே வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுவே கிடையாது எதுவுமே. ஏன்னா நான் போகும்போது ஒரு 5 பேர் 7 பேர் தான் கடைக்கு போகிறோம் டீ குடிக்கிறதுக்கு. எல்லாமே வருது. நைட்டு நான் வந்து எப்பயுமே ஒரு 7 மணிக்கு கிளம்பி வந்துடும். எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட் உங்களுக்கு அவரு? எனக்கு 20-25 வருஷம் இருக்கும். இவங்க உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே? ஆமாம். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இருங்க, அவ ஒரு கேள்வி கேட்கறா. அவள்கிட்ட சொல்லியிருக்காரு இவரு, அந்த பொண்ணோட எனக்கு தொடர்பு இருக்கு, அவ கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு ஏன் போய் சொல்லணும்? சின்ன பிரச்சனை வரும், நான் தான் கூப்பிட்டு திட்டுவேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? வீட்டுக்கு சாப்பாடு இவ்வளோ காசை கொடுக்காட்டா நீ கொடுத்தா ஏன் சண்டை வருது உனக்கு இப்படின்னு சொல்லி வீட்டை திட்டி அனுப்புவேன் இவனை. அதே மாதிரி ஏதாச்சும் நான் போய் பேசுவேன். பொங்கல் அன்னைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் வந்து வெளியில் இருந்தேன். அந்த கேபிள் டிவி இது இப்போ கவர்மெண்ட் கேபிளில் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கனால லைனில் இருக்கவும் பொங்கல் அன்னைக்கு ஃபோன் பண்ணாப்புல. என்னங்க இவன் காலையிலேருந்து ஆள் வரல, இது வீட்டில் பிரச்சனை சொல்லி தூக்குகளை மாதிரி தொங்கிட்டான், நான் தெரில போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புனாப்புல. என்ன அனுப்பும், சரி நான் போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து இதை கேட்டேன்னா ஆளை காணாம அப்படின்ட்டு. தெரிலண்ணா இருந்தாண்ணா தெரிலண்ணா நைட்டு சண்டை போட்டு போனாருண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் அவனுக்கு சொன்னேன், இல்லைப்பா வீட்டில் சண்டை போட்டு போயிருக்காண்ணா, இது எங்கே போனான்னு தெரிலப்பா அப்படின்னா. அன்னைக்கு காலையில் தான் அங்கே அந்த வேலை செய்கிற சந்தில் ஒரு சண்டை ஆகிட்டு இருக்குது. நைட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதை சொல்லவும் தான் நான் சரி இவனை போய் பார்த்தேன் என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இல்லைம்மான்னு சொல்லுவான். ஆனால் ஒருவேளை ஊருக்கு போயிருக்காப்புலன்னு பாருமா அப்படின்னு சொன்னேன். இதை சொல்லும் போது நைட்டு வெளியே போய் தங்குற பழக்கம் உண்டு இல்லை, அன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிட்டுருக்கான். இதுதான் நான் சொல்றேன். சொல்றதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நானே சொல்றேன். அது அப்போ இதுதான் சொல்லிச்சு. இல்லை நான் ஊரில் தான் இருக்காருண்ணா, வந்து போய் பார்த்து தூங்குறாருண்ணா. ஏமா ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் ஆகுதுமா, ஃபோன் இதுவாக. சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணும். 100% கேரண்டி. கண்டிப்பா பண்ணும். அவர் தப்பு பண்ணல. அப்ப இந்த பொண்ணு மேல தான் மிஸ்டேக். இல்ல இது அதாவது இந்த பொண்ணு மேல தான் மிஸ்டேக். அதாவது இந்த பாருங்க, அதாவது நீங்க முருகனா உங்க பேரு? முருகன். ஒரே ஒரு விஷயம் சொல்லு, இந்த பொண்ணு மேல மிஸ்டேக்கா? இந்த பொண்ணு வீணா பாய போடுறாளா? இது வந்து அதாவது நம்பி தான் இப்போ இங்க வந்து நிக்குது. யாரும் ஃப்ரெண்டு இவனுடைய ஃப்ரெண்டு நேரா பார்த்து சொன்னாங்களாம். நான் அப்போ என்ன கேட்குறேன்,
ஏதாவது இருந்தா சொல்லு. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க முருகன், அவர் 100% தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு கேரண்டியா? நான் கேரண்டி சொல்லுவேன். அப்ப இவங்க தப்பு பண்றாங்களா? அதுதான் நான் கேட்கணும். நான் ஏற்கனவே நான் நீ 2 சொல்லுமா. வாட்டி கேட்டேன் ஏன் மாறின்ட்டு. சொல்லுமா. அப்போ சொல்லும். இல்ல உங்களுக்கே சிரிப்பு வருது. இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல மேடம், நீங்க இத பாருங்க. இன்னொன்னு கேளுங்க. சரி மாட்டிக்கிட்டாரு. அஜய் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அது நான் சொல்லி விட்டேன். அக்கா போன் எடுத்துட்டு தனியா ஓடாண்டா. தனியா போறான். உங்க அம்மாட்ட போய் சொல்றா. ஓடாது நான் சொன்னலமா. போன் எடுத்துட்டு எப்ப தனியா ஓடுவாங்க சொல்லுங்க? இங்க இருந்து 9 தூரம் ஓட மாட்டான். இங்க பேசிட்டு இருப்பான். நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் நிப்போம். போன் அது போய் நிப்போம். ஏன்டான்னு கேட்பேன். அப்பதான் இல்லடா அடிமா. அப்பமா நான் ஒரு போனை புடிங்கி பாத்துறேன். இல்லடா நான் போனை ஒரு புடிங்கி பாத்துறேன். புடிங்கி பார்க்கும்போது ஜெய் நம்பர். ஏன் அவன் போன் பண்ணா நீ எனக்கு தனியா போற? இங்கே பேசுனா இல்லடா வந்து பிரச்சனை அதனால தனியா தான் என்ன சொல்லுவாங்க. பிரச்சனை? அது உங்களுக்கு இது அவனுடைய வீட்ல இருக்கிற பிரச்சனையே பார்க்க தெரியல, ஊரார் பிரச்சனை எதுக்கு அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணிட்டேன். அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா? முதல்ல அவன் குடும்பத்தை பார்க்கணும். அவனால தான் குடியவே ஏற கட்டணும் மேடம். சும்மா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இல்ல, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க. உண்மை. அதுதான் நான் சரி. சொல்றேன். தம்பி, பிரச்சனை என்னன்னா நீங்க நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா நீங்க சொல்லும் போது உங்களுக்கு பொய் சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் திங், நீங்க சொல்றது பொய்ன்னு கிளியரா தெரியுது. இன்னொன்னு நீங்க இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கும் போதே தெரியறது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆளுங்க தேவை, என்ன சப்போர்ட் தேவைங்கிறது புரியுறதா? இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு கிளியரா சொல்றா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு. அவளுக்கு நீங்க பதிலே சொல்ல இந்த மாட்டேங்கிறீங்க. விஷயத்த எந்த விஷயத்த பதிலே சொல்ல மாட்டேங்க. இவங்க சொன்னாங்க தெரியுமா, என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண தெரியுமா? இந்த விஷயத்த நீங்க நம்ம ஒரு 50 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், என் முன்னாடி இப்படி பண்ணிட்டா, என் முன்னாடி இப்படி பண்ணிட்டான்னு. அந்த அளவுக்கு நான் அவளை கௌரவமா பேசி வச்சிருந்தேன். யாரா இன்னைக்கு இந்த செல்லு கொடுத்துருக்கோம் பாருங்க உங்கள்கிட்ட, அதை எடுத்து போட்டு கேளுங்க நீங்க. ஏன்னா இந்த கௌரவத்தை எனக்கு வந்து நல்ல பேர் இருக்குது, எனக்கு நல்ல பேர் இருக்குது. பையனை ஸ்கூலுக்கு அதுதான் சொல்றேன் மேடம், அதுதான் சொல்றேன். லதா கூட போடாம வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்காம நைட் 12 மணிக்கு சாப்பாடு வாங்கி வரதா கௌரவம்? லதா கூட குடிச்சு ரேஸுக்கு போய் கடன் சேர்க்கறதா கௌரவம்? என்ன கௌரவத்தை பத்தி பேசுறீங்க? லதா கூட அன்னபூர்ணி கூட ஹரிஷ் லதா என்ன கௌரவம்? கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. லதா கூட அன்னபூர்ணி கூட 4ஆவது ஒரு மேடம், இவங்க 3 பேரு கூடயும் பேங்க் போறேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. காலைல போனா நைட்டு தான் வருவேன் நானு. யாரு காலைல போனா நைட்டு தான் வருவேன். நீங்க லதாவுக்கு போன் போட்டு கேளுங்க. கேளுங்க 5 வருஷம் அந்த போடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க வீடு இருக்க கூடாது. நான் வந்து காலி பண்ண பார்க்க போறீங்களா இல்லையா? அங்க வீடு இல்ல. 10 வயசு பையனையே இப்படி டீல்ல விட்டீங்க. நான் இப்ப இருக்கிற வீட்டாண்ட வீடு இல்ல. உங்களால பசங்களையும் குடும்பத்தையும் பார்க்க முடியலனா ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? நான் 2 கிலோமீட்டர் தாண்டி போயிடுறேன். பதில் சொல்றது அந்த பசங்களோட 2 கிலோமீட்டர் தாண்டி போயிடுறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த பசங்களுக்கும் பதில் சொல்றது யாரு? 2 கிலோமீட்டர் தாண்டி போயிடுறேன். பேப்பர்ல ஏன் கையெழுத்து கேக்குறேன்? இவளை பத்தி பேச ஆரம்பிச்சதுல வெத்து பேப்பர்ல கையெழுத்து கேக்குறேன். எது கேக்குறேன்? என்கிட்ட ஒரு புள்ளைய கொடுத்துரு, வாங்கிட்ட ஒரு புள்ளைய வச்சுக்கோ. ஜாமீன் போடுறாங்களா கேளுங்க. அதெல்லாம் காசு பாருங்க மேடம், அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல அங்க இருக்க மாட்டேன், அங்க இருக்க மாட்டேன். எனக்கு அசிங்கமா இருக்குது. 4 வீட்டுக்கு வாடகை கொடுக்காம தரத்தி விட்டேன். அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ தேவையில்லாத பேசுற? உங்களுக்கு பசங்க இருக்கா? என்ன பண்றாங்க பசங்க? ஒரு பையன் படிக்கிறான், ஒரு பையன் குழந்தை இருப்பான். சரி, இப்போ உங்க குடும்பத்துக்கு நீங்க சாப்பாடு செலவுக்கு கொடுத்து குடும்பத்தை பாப்பீங்கல்ல? உங்க மனைவிய பாப்பீங்கல்ல? உங்களுக்கு தேவையில்லாம கால் வருமா? ஓடி போய் பேசுவீங்களா? மாட்டீங்கல்ல? நீங்க குடும்பத்தை நல்லா தானே பாக்குறீங்க. நீங்க கிளம்புங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பசங்க? இருங்க, நீங்க உட்காருங்க. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 2 பசங்க மேடம், 2 பொண்ணு. என்ன பண்றாங்க? பெரிய பொண்ணு 10வது படிக்கிறா, சின்ன பொண்ணு 8வது படிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்கல்ல? வைஃப் எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்காங்கல்ல? நீங்க கிளம்புங்க. இரு நீ வாய முடிஞ்சு சும்மா இரு. எல்லாத பண்ணாதீங்கம்மா. நீங்க கிளம்புங்க. நான் என்ன சொல்றது? நாங்க அம்மா நீங்க கிளம்புங்கம்மா, நீங்க வெளியே போயிருங்க. என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கு? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அங்க வீடு இருக்க மாட்டேன் மேடம். அங்க இருக்க எனக்கு அசிங்கம். ஏற்கனவே ஒரு பல விஷயம் என் காதுல வந்து எல்லாத்தையும் சொல்லி அவட்ட நான் எழுதிருக்கிறேன். என்ன அசிங்கம்? ஆமா, என்ன அசிங்கம்? எனக்கு அவங்க அம்மாவால தான் அங்க அசிங்கமே. அம்மாவெல்லாம் இழுக்காதீங்கல்ல. அவங்க தனி பொம்பளை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடு காலி பண்ண போறேன்னு சொன்ன மேடம், வீடு காலி பண்ண போறேன்னு சொன்ன மேடம். அதுக்கு என்ன கட் பண்ணி பேசும். அதெல்லாம் கிடையாது. அங்க இருந்து வீடு காலி பண்ணி எனக்கு தூக்கி வச்ச செக் இது. முதல்ல நீங்க தானே குழந்தை பெத்துட்டீங்க, பசங்களையும் பாக்குறது இல்ல.
நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு நான் 3 பேரை பார்க்கணும், வீட்டு வாடகை பார்க்கணும், கடை வாடகை பார்க்கணும். எல்லா புருஷமாரும் அப்படிதான் பண்றாங்க. கேளுங்க என்ன கேளுங்க, சாப்பாட்டுக்கு தரலன்றாங்களே கேளுங்க. கடை வாடகை பார்க்கணும், வீட்டு வாடகை பார்க்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், உங்களுக்கு உடம்பு முடியலாம் பார்க்கணும். யாருங்க யாரு நான் சொல்றதை கேளுங்க, அது நல்லா கொஞ்சம் யோசிங்க. நீங்க எவ்வளவோ பேசுறீங்க, கொண்டு போய் செஞ்சிருக்கேன், இவ்வளவு நான் ஒரு ஆள் பார்க்கணும் அப்படின்னும் போது சாப்பாட்டுக்கு தொல்லை பண்ணாத. இந்த 160 ரூபா அந்த வண்டி நீ காலேஜ் வாரமானா வாங்கிக்கோ, இல்ல டெய்லி வாங்கி எனக்கு தேவையில்ல, இந்த அந்த பொருளை ஒப்படைச்சிட்டேன். யார்கிட்ட ஒப்படைச்சேன். நீ என்ன பண்ண அதுல? அம்மா ஊருக்கு போதான். நான் சொன்னேன் எந்த அண்ணன் தம்பி எந்த மாமாச்சி எந்த சொந்தக்காரன் வந்து பார்க்குறான், எவனும் இல்லை. ஊருக்கு போனால் ஒரு 3000 2000 செலவாகும், நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா சொல்லிச்சு? எங்கள் அம்மா தானே செலவு பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, நீ ஏன் செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிச்சு. 1000 ரூபா கையில் கொடுத்து அனுப்புனேன். உங்கள் அம்மா தானே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அனுப்பிச்சேன். பேசாத. வீட்டுக்கார நம்பர் அதுவும் இருக்குது. என்ன நம்பரும் தருவாங்க, எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றும் விடாத. என் மேல தப்பு இருந்தா ஒளிவேன். ஒளிஞ்சு திரிஞ்ச நீ 6 மாசமா திரியிற. யாரு ஒளிஞ்சு திரியிற? அந்த தெருவுல போய் நீ கேளுங்க. அவன் தம்பிக்காரன் உன்னை வெட்டுவான். தப்பு பண்ணாதானே? நீ தப்பு பண்ணிட்ட. 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புனீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சல. அதுக்கப்புறம் நான் மலைக்கு போயிட்டு வரும்போது அந்த வண்டி சீசிங் ஆயிடுச்சு. 3 டியூ கட்டல. எத்தனை டியூ கட்டல? 3 டியூ கட்டா சீசிங் ஆயிடுச்சு. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், அரே வண்டி சீசிங் பண்ணாரு அப்படின்னு. சரி நான் வந்துடுறேன், நான் மலைக்கு போய்ட்டு வந்துடுறேன். வந்து அவர்கிட்ட 11000 ரூபா வண்டியை கட்டுறா. யார் கட்டுறா? 11000 அது அவர்கிட்ட கொடுத்துட்டு ஆனால் வண்டி ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே அங்கே கன்சல்டிங்கில் இப்போ வந்து கன்சல்டிங் வந்து ஏமாத்துறாங்க. என்னென்னா சேடுக்கு சரியாக அமௌண்ட் போகிறதுனால அந்த வண்டி எடுக்க முடியல. அதுக்கு பதில் எனக்கு வேறு வண்டி கொடுத்துட்டாரு. அந்த டைமுக்கு இவங்க தான் கழிச்சுனாங்க, அங்கே போவாங்க அவங்க வீட்டுக்கு. எங்கள் தெருவுக்கும் அவங்க தெருவுக்கும் 20 தெருவு தள்ளி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு வருது. என்னம்மா என் பிள்ளைங்க தான் வரும், என் சம்சாரம் தான் உங்கள்கிட்ட காசு வாங்க, நீ வந்துட்டு போகிற என்னம்மான்னு கேட்டேன். இல்லைண்ணே இந்த மாதிரி 5000 ரூபா வாங்கியிருக்காங்கண்ணே. யாரு? இந்த அம்மா. இருங்க அதை விட்டுருங்க, அங்கே பாருங்க. எதுக்கு வாங்கினேன்? இருங்க அதை சொல்லிடுறாருங்க, முழுசா சொல்லிடுறேன். எதுக்கு வாங்கினீங்களா சொல்லிடுறேன் கேளுங்க. அது எனக்கு தெரியாது அந்த மேட்ரு. கேளுங்க என்கிட்ட இங்கே பாருங்க. அதை சொல்கிறதுக்கு நான் கேட்டேன், என்னடி இந்த மாதிரி நீ தான் காசு வாங்க போவ வருவ, அந்த பொண்ணு வந்துட்டு போகுது அப்படின்னா. ஏன்பா ஊருக்கு போனோம்ல, அப்போ 5000 ரூபா வாங்கிட்டு போனோம்பா. 5000 ரூபாய் 1000 ரூபா வட்டி போச்சு. நான் ஒரு 1000 ரூபா 6000 ஆச்சா? 6000 ரூபாய். என்னடி 6000 ரூபாய் 10 நாள் செலவு பண்ண? உன் பிள்ளைங்களுக்கு தானே பண்ணேன். அப்போ உனக்கு யார் எதுங்க? கௌரவ நீ பேசுற உங்க அம்மா பத்தி எதிர்பார்த்து நான் போக முடியும். எதுக்கு? அப்ப 6000 ரூபாய் உனக்கு எது? எத்தனை நாளைக்கு? 10 நாளைக்கு 6000 ரூபாய். அப்ப எப்படி உன்னை நம்பி நான் காசு தருவேன்? எப்படி நம்பி காசு தருவேன்? அதை நம்பி அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன். மதுரை போனோம், திருச்செந்தூர் போனோம், அப்புறம் குலதேவி கோயிலுக்கு போனோம். அவரோட பெர்மிஷனோட போனியா? ஆமா. அவருக்கு போவாதன்னு சொன்னேன். எனக்கு ஆரம்பத்துல அம்மா சொல்லிருக்காரு போவாதன்னு சொன்னாங்க. அம்மா ஆரம்பத்துல சாப்பிடுறதுக்கே ஒருவேளை தான் சாப்பாடு சொல்றேன். டூர் போறதுக்கு எல்லாம் மட்டும் உனக்கு காசு இருக்கு? அதுதான் நான் கேக்குற கேள்வி. என்ன போறாங்க அம்மா? அது வந்து வாங்கி 2 வருஷம் ஆச்சுமா. தரல. அதுல இருந்து நான் 3 வருஷமா உங்களுக்கு வந்து நான் காசு கொடுக்கிறது கிடையாது. யாரு எங்க கூட்டிட்டு போறாங்க? நான் காசு கொடுக்கிறது இல்ல, பொருள் வாங்கி போறாங்க. அதனால நான் கூட்டிட்டு போனேன். 3 வருஷமா தப்பு இல்லம்மா. என்கிட்ட போய் நீ என்கிட்ட சொன்னது என்ன, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல சொல்ற. அப்படி இருக்கும்போது டூர் போறலனாலும் பரவாயில்ல. அது போன வருஷம் வாங்கலமா, அதுக்கு முந்தின வருஷம் வாங்கினதை இது அப்படியே கேளுங்க மேடம். நான் காசு எப்ப வாங்கினது இவர் சொல்றாரு பாருங்க. இத பாருங்க, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்னது? பேசுறேன். நீங்க ஒரு விஷயம் நான் எவ்வளவு நாள் காசு தரலன்னு கேளுங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நான் தான் வீட பாக்கணும், மெடிக்கல் செலவு பாக்கணும், உடம்பு சரியில்லை நான் பாக்க. எல்லார் வீட்லயும் அப்படிதான்ப்பா. எல்லா பெண்களும் உண்மையை சொல்லி கேட்பேன். சோத்து காசுனாலும் அவர்கிட்டயே போய் நான் வாங்கி வந்திருக்கேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். நான் பிச்சை எடுக்கிறேன். எனக்கு 12ஆம் மாசம் வர வேண்டிய காசு வரல. யாரு? 700 ரூபாய் சம்பளம். 2012 உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம்? நான் சொல்றேன், நான் ஒரு ஆளு கஷ்டப்பட்டு ஆகணும். வேலை எப்படின்னா இன்னைக்கு வரும் 4 வண்டி எடுத்து விடுவானுங்க. ஒரு வண்டிக்கு நான் 6000 ரூபாய் பேசுவேன், 4000 ரூபாய் பேசுவேன், 10000 ரூபாய் பேசுவேன். அதுல பாதி இடம் சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தை அவங்க பொண்டாட்டி பிள்ளை அவங்க தானே மேடம் பாக்குறாங்க. சரி, உங்களுக்கு தெரியாம காசு விவகாரத்துல ஈடுபடுறது உங்களுக்கு பிடிக்கல. ஆமா, எனக்கு எதுவுமே கோமதியோட உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க சொல்றது அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை பாக்குறேன் கொள்ற. சரி, ஏன் என்கிட்ட போய் உனக்கு அது இல்ல. 3 நாள் வாங்க நாளைக்கு கூட்டு போனேன். ஏன் தெரியுமா? யாரு ஏர்போர்ட்ல உட்கார்ந்திருக்கும் போது கேட்டாலா இல்லையா? இல்ல, நீங்க கெட்டவர்னு யாரும் சொல்லல. இங்க பாருங்க, அத அங்க வைங்க. இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்ன பாருங்க, நீங்க எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம். உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க.
உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, உங்க குடும்பத்தை பார்க்கறது. அது ஒழுங்கா பண்ணுங்க. நாங்க அவள்கிட்டையும் சொல்லி அனுப்புறோம். உங்களுக்கு தெரியாம காசு விவகாரம் வச்சுக்க கூடாது. உங்க மனசை நோடிக்கிற மாதிரி அவ எதுவும் பண்ண மாட்டா. இனிமே உங்க குடும்பத்தை பார்த்துங்க, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நண்பர்கள் வேணாம்டா, இருங்க. நண்பர்கள் வேணாம், அதெல்லாம் இருக்கட்டும். குடும்பத்தை விட்டு தான் மத்ததெல்லாம். எவனோ ஒருத்தன் அடி போட்டு வரான். இத பாருங்க, உங்க நண்பர்கள் உங்களை நம்பி இருக்கல. நான் பேசுறேன்ல உங்கள்ட்ட, சும்மா வளவளன்னு பேசிட்டு. பசங்க உங்களை நம்பிதான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இத பாருங்க தம்பி, பசங்களை பாருங்க. உங்களுக்கு கடமை இருக்கு, நீங்க நல்ல பையன். முதல்ல அத உணருங்க. நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டிய, மனைவியை பார்க்க வேண்டியது, பசங்களை பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க அதை கரெக்டா கொண்டு போனீங்கன்னா அவ தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டா. அப்புறம் குடும்பத்தை தொலைச்சிட்டு இந்த பாருங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க. புரியுறதுங்களா? இனிமே உங்க குடும்பத்தை பாருங்க. இது பாருமா, அவர் சொல்லிட்டாரு கோமதி, அந்த 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 சம்பவத்தை மறந்துடு. அவர் தான் அடிச்சு சொல்றாரு. இல்லன்னு நீ நம்பு. நீங்க சம்பாதிக்கிறது காசு அவ அம்மாவுக்கு கொடுக்கறாளா? ஆமா. எப்ப கொடுத்தா சொல்லு. ஆமா. எப்ப கொடுத்தா? ஆமா. அத சொல்றல. நீ தான் என்கிட்டயே சொல்ற. எங்க அம்மா செலவு பண்ணான்னு சொல்லி நீங்க வீட்டுக்கே கொடுக்க மாட்டேங்கறீங்க. இப்ப நான் தான் சொல்றேன், ஒரு வருஷம் வெளிய வந்து இருந்து பாரு அவங்க கூட. வாடகை ஒரு வீட்டுக்கு 2 வீடு பூட்டிட்டாங்க. இதுல வேற ஒரு வருஷம் வெளிய இருந்து பாரு. இதான் உங்க அம்மா தராங்களா? உங்க அம்மா தராங்களா? இல்ல எங்க அம்மா தராங்களா? கொடுத்தவங்கள போய் ஜி தமிழ்ல வாங்கிக்கோ. சரி, 2 பேரும் பிரிச்சிடுறீங்களா? அந்த லதா கிட்ட லதா 2 பேரும் பிரிச்சிடுறீங்களா? லதான்றவங்கள நீங்க 2 பேரும் பிரிச்சிடுறீங்களா? குடும்பத்தையே பிரிச்சிடுறீங்களா 2 பேரும்? வந்தாங்க தனியா வரட்டும். இல்லையா புள்ளைங்கள கிட்ட விட முடியாது மேடம். உங்களால ஒரு வார்த்தை நார்மலா பேசிக்க முடியல. நீங்க எப்படி பசங்களை வளர்ப்பீங்க? மேடம் அவங்க அம்மா 10,000 தரணுமா மேடம்? எழுதி கொடுத்துருக்கு பாரு மேடம். அவங்க அம்மா தரணுமா, அவங்க தங்கச்சி தரணுமா, லதாக்கு தரணுமா, எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன். சேர்ந்து வாழ்வீங்க. லதாக்கு ஃபோன் பண்ணு. இப்ப நான் ஃபோன் பண்றேன். அம்மா பண்ணு, நீ பண்ணு. லதாக்கு ஃபோன் பண்ணு. அவங்களே இழுக்குறாங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். லதாக்கு ஃபோன் பண்ணு. மீனாட்சி காசு தரணுமா உங்களுக்கு கேளு. நான் இன்னொரு ஆளை ஃபோன் பண்ணி பேச வை. சும்மா இருங்கங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இழுத்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன் நானு. அதனால இந்த அளவுக்கு பேசுறேன். ரெண்டு பேர்ட்ட எடுத்து சொல்லியிருக்கோம், குடும்பத்தை பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பையன், சின்ன பையன், 10 வயசு பையன் வழி தவறி போறான். இப்ப பிடிக்கலன்னு அவ்வளவுதான், அப்புறம் பிடிக்கவே முடியாது. வீட்டுல இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது, அப்பா அம்மா எப்பா பாரு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பசங்க எப்படி நல்லா வளரும்? அவங்கள பத்தி யோசிக்க வேண்டாமா? ஒரு குடும்பம் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். விட்டா வாயை விட்டா ஹாஸ்டல்ல விடுறோம். ஹாஸ்டல்ல விடலான்னா எவ்வளோ ஹாஸ்டல் தாங்க கட்டுறது? எவ்வளோ பேர் தாங்க ஹாஸ்டல் கட்டுவாங்க? எவ்வளோ பேரை பார்த்துப்பாங்க? பசங்களை பார்த்துக்க முடியலன்னா, புள்ளக்குட்டியை பார்த்துக்க முடியலன்னா, வீட்டை பார்த்துக்க முடியல, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? நம்ம பொறுப்புலேருந்து நம்ம ஓட முடியுமா? பொறுப்பை விட்டுட்டு ஓட முடியுமா? இந்த மாதிரி மிஸ்மேனேஜ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த காசு விவகாரங்கள், கடன் வாங்கறது, சீட்டு பிடிக்கிறது, அங்கே கடன் வாங்கி இங்கே ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் தப்பான விஷயம். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி, குழந்தைங்களுக்கு சேஃப்டிக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு குடும்பத்தை நல்லா கொண்டு போனாதான் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா இதுதான் கதி. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா, மோதி கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும், பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம், முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம், நிலை மாறலாம், துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை.